ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ், உங்க போனை நீங்க கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணும் போதும் சரி, அதே நேரத்துல மொபைல் டு மொபைல் கனெக்ட் பண்ணும் போதும் சரி, அங்க வைஃபை ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா ஒரு 90% பேருக்கு இது தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதை பத்தின டீட்டெயிலான விஷயத்த நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ ஒரு ஸ்மார்ட் போனையும் கம்ப்யூட்டரையும் இணைக்கிறதுக்கு வைஃபை ஹாட்ஸ்பாட் இருந்தாலே போதுமானது. சிங்கிள் டேப்ல இணைச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் தவறு. அங்க செக்யூரிட்டி இருக்கு. பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான். இந்த பாஸ்வேர்டு எங்க இருந்து எடுக்கணும்? மொபைல்ல இருந்து எடுத்து அந்த கம்ப்யூட்டர்ல கொடுத்தோம்னா ஈஸியா ரெண்டு டிவைஸையும் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்றதோடு நம்ம கடந்து போயிடக்கூடாது. அதோட வேகம், பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கணும்னா வைஃபை ஹாட்ஸ்பாட்டுக்குள்ள டியூல் பேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அங்க நீங்க 2.4 GHz பார்க்கலாம். அதே மாதிரி 5 GHz பார்க்கலாம். இப்போ 2.4 GHz நீங்க செட் பண்ணீங்கன்னா மொபைல்ல, அதே இது லேப்டாப்ல இருக்கும். ஏன்னா இது ஓல்டு டெக்னாலஜி, இன்னைக்கு வரைக்கும் செம சூப்பரா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. டிஃபால்ட்டா இருக்கும். அதனால ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம், ஈஸியா ஒர்க் அவுட்டும் பண்ணிடலாம் வச்சுக்கோங்களேன். இந்த 2.4 GHz ஓட ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு ரூம்ல வந்து கம்ப்யூட்டர் இருக்கு, இன்னொரு ரூம்ல மொபைல் இருக்கு. ரெண்டு டிவைஸை கனெக்ட் பண்றோம், ஈஸியா கனெக்ட் ஆயிடும். ரேஞ்சில எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதாவது தூரத்தை சொல்றேன். அந்த தூரத்தை பொறுத்த வரைக்கும் 2.4 GHz வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்க ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு வீடியோ ஹை டெஃபினிஷன்ல பிளே பண்ணணும்னா அதுக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதே மாதிரி கேமிங்க்கெல்லாம் சுத்தப்பட்டு வராது இந்த 2.4 GHz. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 5 GHz வந்து நீங்க செட் பண்ணணும். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 GHz வந்து என்னோட மொபைல்ல நான் செட் பண்ணிட்டேன். ஒரு ரூம்ல கம்ப்யூட்டர் இருக்கு, இன்னொரு ரூம்ல மொபைல் இருக்கு. இப்போ மொபைல்ல 5 GHz நான் செட் பண்ணிட்டேன். அப்ப லேப்டாப்லயும் 5 GHz இருந்தா மட்டும்தான் கனெக்ட் ஆகும். இல்லைன்னா அந்த கம்ப்யூட்டரால இந்த மொபைலை கண்டுபிடிக்க முடியாது. சரி, அந்த 5 GHz இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி செக் பண்றது? அதுக்கு நான் நிறைய இமேஜை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இமேஜ் பிரகாரம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம லேப்டாப்ல 5 GHz வந்து சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கறத. இந்த இமேஜை பாத்துட்டீங்களா? இந்த இமேஜ்ல நான் ரெண்டு விரல வச்சிருக்கேன். ஒன்னு விண்டோவோட ஐகான், அதுல ஒரு விரல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஆர் அப்படிங்கிற கீழே வந்து நான் விரல வச்சிருக்கேன். ரெண்டுமே ஒரே டயத்துல நீங்க பிரஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கிரீன் ஓபன் ஆகும். தலைப்பு வந்து ரன் இருக்கும். ஓபன் போட்டு இதுல சிஎம்டி டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு லைனை வந்து நீங்க டைப் பண்ணணும். இதான் அது நெட் SHW LAN ஷோ டிரைவர்ஸ். இதை நீங்க ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்தா இப்படிதான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்ல பாருங்களேன், பேண்ட்ஸ் இருக்கா, டூன் இருக்கா, இதுல பாருங்க. என்னுடைய லேப்டாப் வந்து 2.4 GHz-உம் 5 GHz-உம் சப்போர்ட் பண்ணுது. சோ என்னுடைய மொபைல்ல ரெண்டு பேண்ட்ஸ் இருக்கு. அதுல நான் எதை சூஸ் பண்ணாலும் என்னுடைய லேப்டாப்ல நான் கனெக்ட் பண்ணிட முடியும். இந்த மாதிரி நீங்க உங்க மொபைல்ல 5 GHz வந்து செட் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுடைய லேப்டாப்ல டியூல் பேண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டருக்குள்ள டியூல் பேண்ட் இருக்கா, சிங்கிள் பேண்ட் இருக்கா, எப்படி செக் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு இமேஜ் மூலியமா காட்டியிருப்பேன். இதே மாதிரி நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம் டியூல் பேண்டா சிங்கிள் பேண்டாண்டு. சரிங்களா? இப்ப அடுத்தது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, அந்த ஸ்மார்ட் போன்ல டியூல் பேண்டா சிங்கிள் பேண்டா அதை நம்ம எப்படி செக் பண்றது? அதை நம்ம பாத்துருவோமா? போனோட செட்டிங்ஸ்குள்ள போவோம். அதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் மொபைல் ஹாட்ஸ்பாட் அண்ட் டீத்தரிங், அதுக்கப்புறம் மொபைல் ஹாட்ஸ்பாட். இங்க பாருங்க மக்களே, பேண்ட் இருக்கா? இங்க நான் 5 GHz ப்ரிஃபர்டுன்னு செக் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள போறேன். சோ இந்த இடத்துல பாருங்க, பேண்ட் 5 GHz ப்ரிஃபர்டு தட்டினா 2.4 GHz இருக்கு. அப்ப என்னுடைய மொபைல் வந்து டியூல் பேண்ட். சோ நான் எதை வேணாலும் செட் பண்ணலாம். அதாவது கம்ப்யூட்டர்ல செட் பண்ணும் போது பொசிஷனை பாத்துக்கோங்க. இப்ப 5 GHz-னா பக்கத்துல இருந்துச்சுன்னா ஓகே, செம சூப்பரா இருக்கும். ரொம்ப தூரத்துல இருந்துச்சுன்னா 5 GHz வந்து சூஸ் பண்ணாதீங்க. பெஸ்ட் 2.4 GHz தான் நீங்க சூஸ் பண்ணுங்க. இது நார்மல் 2.4 GHz. எல்லா டிவைஸ்களையும் ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? மொபைல நம்ம பார்த்துட்டோம். கூகுள் குரோம் எடுத்திருக்கேன்.
எடுத்துட்டு சாம்சங் கேலக்ஸி A16 ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டைப் பண்ண ஒரு வெப்சைட்ல அதை பத்தின டீட்டெயிலாம் இருக்கு. தட்டுறேன், அப்படியே பேஜ் கீழே கொண்டு போறேன். டியூல் பேண்ட் காட்டணும்ல, என்னுடைய மொபைல் வந்து டியூல் பேண்டா சிங்கிள் பேண்டான்னு உங்களுக்கு நான் காட்ட போறேன். பாத்தீங்களா, இதுல போட்டிருக்கா WLAN Wi-Fi 802.11 ABGN-AC. இந்த AC இருந்தாலே 5 GHz வந்து சப்போர்ட் பண்ணும். பக்கத்திலே போட்டாங்க டியூல் பேண்ட்னு சொல்லிட்டு. சோ கவலையே பட வேண்டாம். இந்த மொபைலை நீங்க வாங்குறீங்கன்னா அங்க 2.4 GHz இருக்கும், 5 GHz இருக்கும். சோ ரெண்டையும் நீங்க பயன்படுத்தலாம். சோ இப்படி நீங்க செக் பண்ணலாம் ஒரு புது மொபைல் வாங்கும் போது. சரிங்களா? சோ இது எதுக்குன்னா ஒரு டிவைஸை இன்னொரு டிவைஸோட கனெக்ட் பண்றது. அதுக்கு இது டியூல் பேண்டா சிங்கிள் பேண்டாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் வேகத்தை பொறுத்து தான் இருக்கு. சோ இப்படியும் நீங்க புதுசா வாங்கும் போது டியூல் பேண்ட் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க செக் பண்ண முடியும். சரி நண்பர்களே, கம்ப்யூட்டர்ல டியூல் பேண்ட் எப்படி செக் பண்றதை நீங்க பாத்துட்டீங்க. அதுக்கப்புறம் மொபைல்ல டியூல் பேண்ட் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க பாத்துட்டீங்க. சோ ஈஸியா நம்ம வந்து வைஃபை ஹாட்ஸ்பாட்டை வந்து பயன்படுத்தலாம். நம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பேண்டை வந்து நம்ம மாத்திக்கலாம். மாத்தும் போது நமக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து செமையா கிடைக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சமீபத்தில் ஒரு நியூஸ் படிச்சேன். 6 GHz வந்து கூடிய சீக்கிரத்துல இந்தியால வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அதுக்குண்டான அப்டேட்லாம் வந்து கூகுள் ஆண்ட்ராய்ட் போனுக்கு கூடிய சீக்கிரத்துல கொடுக்க போறாங்க. அதுக்குண்டான நியூஸும் லீக் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில இமேஜையும் நான் பார்த்தேன். ஸோ அதை வச்சுதான் நான் இதை பதிவு பண்றேன். விரைவில், அதாவது 2025 எண்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா 2026 தொடக்கத்துல இருக்கலாம் 6 GHz வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு. இதுக்கு பிரத்யேகமா எந்த விதமான செட்டப்பும் கிடையாது. ஜஸ்ட் சாஃப்ட்வேர் மூலியமா அப்டேட் கொடுக்க போறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அநேகமா ஆண்ட்ராய்ட் 16ல இந்த 6 GHz ஓட செட்டப்பை கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தின டீட்டெயில முடிஞ்ச பதிவு பண்றேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. எப்பெல்லாம் உங்க மொபைலை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணும்போது சரி, மொபைல் டு மொபைல் கனெக்ட் பண்ணும்போது சரி, இந்த வைஃபை ஹாட்ஸ்பாட்டுக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் இந்த பேண்டை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செட்டப்பை மாத்திக்கிட்டீங்கன்னா செம சூப்பரா இருக்கும். டைமும் அதிகமாக உங்களுக்கு செலவாகாது. டைமை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோட பதிவு. ஸோ நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்காது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிகம் பேர் ஆண்ட்ராய்ட் ஃபோனை பயன்படுத்துவாங்க. குறிப்பாக 2 டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வைஃபை ஹாட்ஸ்பாட்டை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்குலாம் நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே யூடியூப் காரன் நிறைய பட்டனை வச்சு தொலைச்சிருக்கான். அதில் குறிப்பாக உங்கள் கண்ணில் ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும். உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.